தேர்வுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 11ஆம் தேதி இரவு 9 மணி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேல் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என்று தேசிய தேர்வு முகமை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்தியாவின் ஏற்றுமதியை சர்வதேச அளவில் விரிவுபடுத்த மத்திய அரசு புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் உள்ள ஏற்றுமதியாளர்களுடன் இணைந்து செயல்பட 1000 இளம் வல்லுநர்களை பணியமர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் பலன்களை முழுமையாக பயன்படுத்த ஏற்றுமதியாளர்களுக்கு வழிகாட்டுவதே இவர்களின் முக்கிய பணி என்று கூறப்படுகிறது. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சர்வதேச சந்தையில் நுழைய தேவையான ஆலோசனைகளையும் வழங்குவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளின் ஒரு பகுதியாக சுமார் 2.4 கோடி பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2025 அக்டோபர் 27இல் அறிவிக்கப்பட்ட பட்டியலின்படி இருந்த எண்ணிக்கையை விட தற்போது 2.4 கோடி பெயர்கள் குறைவாக உள்ளன. இருப்பினும் புதிய விண்ணப்பங்களின் வரவால் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13 கோடியை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து கூறிய உத்தரப்பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரி நவ்தீப் ரின்வா, வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் மார்ச் 27க்குள் முழுமையாக நிறைவடையும் எனவும் இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 10ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். பெரம்பூர் நெடுஞ்சாலையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 4 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ள முரசொலி மாறன் பூங்கா மற்றும் கலைஞர் நினைவு தூணை திறந்து வைத்தார். பின்னர் கௌதமபுரம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள அம்பேத்கர் கூட்டுறவு பண்டக சாலை நியாய விலை கடையை திறந்து வைத்தார். தொடர்ந்து பெரியார் நகர் அனிதா அக்சீவஸ் அகாடமியில் பயின்றவர்களுக்கு மடிக்கணினி, தையல் இயந்திரம் மற்றும் பொதுமக்களுக்கு கண் கண்ணாடி, புத்தாடைகளை வழங்கினார். மேலும் பல்லவன் சாலையில் உள்ள பள்ளியில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 3000 பேருக்கு புத்தாடை மற்றும் உணவுப் பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பினை வழங்கினார். தீட்டி தோட்டத்தில் கழிவுநீர் உந்து நிலையம், ஜவஹர் நகரில் பெண்கள் உடற்பயிற்சி கூடம், நூலகம், முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன அங்கன்வாடி உள்ளிட்ட பல்வேறு புதிய கட்டடங்களை திறந்து வைத்தார். தாவேக தலைவர் விஜயின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். மகளிர் தின விழாவை முன்னிட்டு சேலத்தில் அதிமுக மகளிர் அணியுடன் எடப்பாடி பழனிசாமி கேக் வெட்டி கொண்டாடி வாழ்த்து தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவின் வாக்குறுதிகள் என்னென்ன என்பதை பட்டியலிட்டார். மேலும் திமுகவின் வாக்குறுதிகள் தொடர்பாகவும் விமர்சனம் செய்தார். ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டை கருதி அவர் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறாங்க. இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் கூட தான் நான் இப்போ மகளிர் உரிமை தொகை 1000 2000 ரூபாய் உயர்த்தப்படும் சொன்னேன். அதான் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இதையும் அவர்கிட்ட கேளுங்க. ஸ்டாலின் மக்களை கற்றுக்கொடுங்க, நிறைய தொழிற்சாலை விஜய் இன்னைக்கு அவரே இலவச அறிவிச்சிருக்காரு. இதை நீ அவரை கேளுங்க. நான் சொல்றேன்னு ஒவ்வொரு கட்சி தலைவரும் அவரவர்கள் விருப்பப்படி அவர் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இந்த கேள்வியை அவரை தான் நீ கேட்கணும். சென்னையில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் லேசான மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றுவிட்டு புறப்பட்ட கிரீஷ் சோடங்கர் லேசான மயக்கமடைந்தார். இதனையடுத்து காங்கிரஸ் நிர்வாகிகள் அவரை உடனடியாக மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சினிமா வேறு, சித்தாந்தம் வேறு என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தாவேக அதிமுகவின் இன்னொரு நீட்சி போல் உள்ளதாக விஜயின் வாக்குறுதிகளை அவர் விமர்சித்துள்ளார். ஒரு கருத்தை மைக்
புத்திசாலித்தனமாகவோ அல்லது நகைச்சுவையாகவோ மாற்றாது என்று நடிகை த்ரிஷா பதிலளித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகர் பார்த்திபன், குந்தவை சில நாள் வீட்டிலேயே குந்த வைப்பது நல்லது என்று பேசியதற்கு த்ரிஷா இவ்வாறு பதிவிட்டுள்ளார். அறிவில்லாமல் பேசும் வார்த்தைகள் சம்பந்தப்பட்டவரை விட பேசுபவரின் சுயரூபத்தையே அதிகம் காட்டும் என்றும் கூறியுள்ளார். த்ரிஷா குறித்த பேச்சுக்கு நடிகர் பார்த்திபன் வருத்தம் தெரிவித்துள்ளார். எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துள்ளது, வருந்துவதை தவிர வேறு வழியில்லை என்று அவர் பதிவிட்டுள்ளார். மானாமதுரையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட இளைஞர் உயிரிழந்தது குறித்து காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இளைஞர் ஆகாஷ் டெலிசனை கைது செய்யும் போது பாலத்திலிருந்து விழுந்து காலில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும், இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அம்பத்தூரில் பார்க்கிங் பிரச்சனையில் இசையமைப்பாளர் அஸ்வமித்ராவும் அவரது மகன்களும் சேர்ந்து இளைஞர் ஒருவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். காஞ்சனா 2, அண்டாவ காணோம் உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைத்தவர் அஸ்வமித்ரா. இவர் சென்னை அம்பத்தூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் பைக் நிறுத்துவது தொடர்பான பிரச்சனையில் அங்கு வசிக்கும் இளைஞர் ஒருவரை அஸ்வமித்ராவும் அவரது மகன்களும் தாக்கியுள்ளனர். இது குறித்து அந்த இளைஞர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை 1000 விளக்கு பகுதியில் இளைஞர்கள் பைக் சாகசத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு மெட்ரோ அருகே இளைஞர்கள் சிலர் பைக் சாகசத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனை வீடியோவாக பதிவு செய்துள்ள அந்த இளைஞர்கள் மீண்டும் களத்திற்கு திரும்ப போவதாக கூறி ரீல்ஸ் வெளியிட்டுள்ளனர். போலீசாரின் தொடர் நடவடிக்கையால் கடந்த சில மாதங்களாக பைக் சாகசம் குறைந்திருந்த நிலையில் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் ஈரானில் சிக்கி தவிக்கும் தங்கள் கணவர் மற்றும் மகன்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பையனுக்கு கல்யாணம் எடுக்கலாம்னு ஆசையோட இருந்து எனக்கு ஒரு இது இல்லை. முங்க குண்டு போட்டு பையன் எப்படி இருக்கான்னு அது இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. எனது பையன் ஈரன்ல இருக்கா. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பையன் எல்லா பிள்ளைங்களையும் வெளியில் கொண்டு வர நீங்கள் ஒரு இது செய்யுங்க. எனக்கு ஒரு வழியும் இல்லை. நானே பாவம், எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஈரானில் போருக்கு மத்தியில் சிக்கியுள்ள கன்னியாகுமரியைச் சேர்ந்த மீனவர் லியோ பாபு தங்கள் உயிர் எப்போது போகும் என்ற அச்சத்தில் இருப்பதாக உறவினர்களுக்கு வீடியோ அனுப்பிய பின் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும் போதும் ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்கள் தூங்குதோம். காலையில் எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்கள் மேலே வந்து எழும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காத்தடிச்சு இந்த கதை வந்து அடிச்சா கூட குண்டு தான் நினைச்சு நாங்கள் தூக்கத்தில் எழும்பெழுந்து ஓடுதோம் ராத்திரி. எங்கள் ஊரில் எல்லா ஒரு 100க்கும் மேற்பட்டவங்க வந்து இந்த நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காங்க. கணவன்களை அனுப்பிட்டு, மகன்களை அனுப்பிட்டு, கல்யாணம் முடியாத பசங்க, அந்த மாதிரி நிறைய பேர் அங்கே இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்துட்டு இருக்கோம். இங்கே கடற்கரை கிராமம் முழுவதுமே இந்த கண்ணீரில் தான் இப்போ இருந்துட்டு இருக்கோம். ஒரு 7 நாளாக 9 நாளாக இதுதான் நடந்துட்டு இருக்கு. அங்கே என்ன நிலைமைன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியல. நியூஸ் பார்க்கும்போது அதில் ஒவ்வொரு அங்கே அணுகுண்டு போடுறாங்க, இங்கே போடுறாங்கன்னு சொல்லும்போது எங்கள் கையில் உயிரே இல்லை. மத்திய அரசும் மாநில அரசும் சீக்கிரமாக அவங்கள பாதுகாப்பு, அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு உறுதியை எங்களுக்கு தரணும். முதல்ல அவங்களுக்கு இந்த உறுதியை தந்துட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்கள சீக்கிரமாக கொண்டு வரதற்குரிய எல்லா நடவடிக்கையும் மத்திய அரசு மாநில அரசு எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம்.
ஈரான் தலைநகரான தெஹ்ரான் மீது காலை முதலே இஸ்ரேல் ராணுவம் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் தெஹ்ரான் நகரம் முழுவதும் கரும்புகை மூட்டம் சூழ்ந்து காட்சியளித்தது. ஈரானின் ஏவுகணை தளங்கள், கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் எரிபொருள் கிடங்குகளை தாக்கியதாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் ராணுவம் ஈரான் மீது தாக்குதலை இரக்கமின்றி தொடருவோம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகரான பெய்ரூட் நகரின் மத்திய பகுதியில் உள்ள ரமாடா ஹோட்டல் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அந்த ஹோட்டல் கட்டிடம் தீப்பிடித்து எரிந்த காட்சிகளும் சுற்றி புகையெழும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. வெளிநாட்டில் செயல்படும் ஈரானின் ரகசிய ராணுவத்துறையான குத்ஸ் படை தலைவர்கள் சிலர் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்ததை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.